இன்றைய இஸ்லாமிய சமூகத்தில் பொதுவாக என்ன இயல்பாக நடக்குதுன்னா, இந்த பாரபட்சமாக நடத்தக்கூடிய விஷயம் வந்து தாய்மார்கள் குழந்தைகளை பாரபட்சமாக நடத்துகிறாங்க, இந்த மருமகளை பாரபட்சமாக நடத்துகிறாங்க. இந்த பாரபட்சம் அதாவது ஏற்றத்தாழ்வுகளை நடத்தும் போது அதற்கான மறுமையில் ஏதாவது அதுக்கான தண்டனை இருக்குங்களா, இல்லை அது மாதிரி நடந்து கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதி அளித்திருக்கா? அப்படிங்கிறது சரியான விளக்கம். பாரபட்சம்னா எது சொல்றீங்க? இப்போ ஆண் பெண் இருக்கிறாங்க, 2 குழந்தை இருக்குது ஒரு வீட்டில். அவங்க என்ன செய்யறாங்க, மூத்த பிள்ளைக்கு அதிகமான ஒரு இதை கொடுக்குறாங்க, சிறு பிள்ளைக்கு எதுவும் செய்யறது இல்லை. அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள், ஆண் பிள்ளை பெண் பிள்ளை ஏற்றத்தாழ்வு, இந்த மாதிரி விஷயங்கள் பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய விஷயத்தில் ஏற்றத்தாழ்வு காட்டுதாங்களா, இது சரியா அப்படின்னு கேட்குறாங்க. சில வீடுகளில் ஆம்பளை பிள்ளைக்கு ரொம்ப முக்கியத்துவமோ, பொம்பளை பிள்ளைக்கு போனால் போட்டும் நீ இன்னும் சேர்ந்து வாழ்ந்துக்க அப்படிங்கிற ஸ்டைலையும் நடக்குது. இது எல்லாம் சரிதானா அப்படிங்கிறாங்க. ஆனால் சில வீடுகளில் அதுக்கு நேர் மாற்றமாக இருக்கும். பொம்பளை பிள்ளைய தலையில் வச்சு ஆடுவாங்க, ஆம்பளை பிள்ளைய நீ ஆம்பளை பிள்ளை தானே எங்கேயா போய் பிழைச்சிக்க அப்படின்னு வெளியே பற்றி விட்டுருவாங்க. அப்படியும் நடக்குது. அது எதாக இருந்தாலும் பாரபட்சம். குழந்தைகளுக்கு மத்தியில் வளர்க்கக்கூடிய விதத்தில் பாரபட்சம் காட்டக்கூடாது. இன்னும் சொல்ல போனால், ஒரு பெற்றோர்கள் அந்த குழந்தை வளர்க்கக்கூடிய விதத்தில் பாரபட்சம் காட்டுகிறார்கள் என்றால் பிள்ளைகளுடைய மனநிலையை பாதித்து அவங்க வந்து வேற ஒரு முடிவுக்கு போயிடுவாங்க. நல்ல வழியிலேனா வரமாட்டாங்க, கெட்ட வழிக்கு போயிடுவாங்க. அதுதான் யதார்த்தமான உண்மை. எல்லா பிள்ளைகளையும் சமமாக நீங்கள் பாவிச்சிங்கன்னு வைங்களேன், சமமாக நம்ம பாவிக்கும் போது என்ன வரும், எல்லா பிள்ளையும் சமம், எனக்கு மாதிரி அவனுக்கும் அவனுக்கு மாதிரி எனக்கும் அப்படின்னு பிள்ளைங்க வந்து எல்லாம் சரிசரையில் இருப்பாங்க. மூத்த பிள்ளைக்கு மட்டும் ஒரு கூடுதலாக, 2வது பிள்ளைக்கு அது உனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்னாச்சுன்னா அவன் மனநிலை அப்படியே பாதிக்கப்பட்டு அவன் ரவுடியாக வளருவான். எனக்கு எதையும் தரமாட்டேங்கிறாங்க, அந்த பிள்ளைக்கு மட்டும் கொடுக்குறாங்க, எனக்கு மட்டும் எதுவுமே இல்லை, நான் எதை கேட்டாலும் தரமாட்டாங்க, பலாருன்னு அந்த மூத்த பிள்ளை மேலே ஓர் அடி அடிப்பான். உனக்கு மட்டும்மா கொடுத்தாங்க, எனக்கு ஒன்றுமே தரல. வருதா? சில வீடுகளில் இந்த சண்டையெல்லாம் நடக்கும். 2 பிள்ளைக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா இந்த சண்டை வராது. மூத்த பிள்ளைக்கு ஒரு ஐஸ்கிரீம், 2வது பிள்ளைக்கு உனக்கு ஒரு சாக்லேட்டு தான் அப்படின்னா சாக்லேட்டை தூக்கி எரிஞ்சிட்டு உமாவை அடிக்க இயலாது, அத்தாவை அடிக்க இயலாது, அந்த பெரிய பிள்ளை பலார்னு அடிப்பான். அப்போ எங்கே வருது? ரவுடிசம் இதில் தான் வருது. நீ கொடுத்தா 2 பிள்ளைக்கும் ஒரே மாதிரி கொடு. சின்ன பிள்ளைங்கள்ல பெரிய ஆள்னா அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க, சரி இருக்குது இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிடுவாங்க. குழந்தையா இருந்தாச்சுன்னா அவங்களுக்கு எப்படி அதை புரியக்கூடிய மனநிலையே இருக்காத, எல்லாம் அந்த கையில் கிடைக்கக்கூடியதை வைத்து கொண்டு தான் அவங்க தீர்மானிப்பாங்க. அப்ப இந்த பாரபட்சம் காட்டுவது என்பது பிள்ளைகளை தவறான வழிக்கு நாம தள்ளி விடுகிறோம். அந்த புள்ள ஒழுங்கா நடக்கும்னு நினைக்குது, நாம வந்து இந்த பாரபட்சம் காட்டி நீ அப்படி போ இப்படி போ நாசமா போ அப்படின்னு சொல்லி அழிவின் பாதையில் தள்ளி விடுறோம். இதை இஸ்லாம் ஒரு காலத்திலையும் இதை வந்து சொல்லவே இல்லை. இன்னும் சொல்ல போனா, பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விதத்தில் நீங்க பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் சரிசமமாக தான் இஸ்லாம் வளர்க்க சொல்லுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு வழக்கு வருகிறது. என்ன வழக்கு? ஒரு நபி தோழர் என்ன செய்கிறார் என்றால், அவர் வந்து தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு பொருளை கொடுக்குறார். கொடுத்துட்டு ரசூலாட்ட வாரார், அல்லாஹ்வின் தூதரே என்னுடைய பிள்ளைக்கு நான் இதை கொடுத்துட்டேன், இதை மாதிரி ஒரு பொருளை கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். ரசூலா கேட்குறாங்க, உனக்கு எத்தனை பிள்ளை? என்ன மாதிரி இருக்குது, எல்லா பிள்ளைக்கும் இதை கொடுத்தியா? இல்லை, அந்த பிள்ளைக்கு மட்டும் தான் கொடுத்தேன். முதல்ல எல்லா பிள்ளைக்கும் கொடு. ரசூலா அப்படிதான் சொல்றாங்க, எல்லா குழந்தைக்கும் கொடு. அது என்ன ஒரு குழந்தைக்கு மட்டும் கொடுத்துட்டு வந்த, எல்லாத்துக்கும் நீ கொடுத்துட்டு வா என்று ரசூலா கட்டளை போடுறாங்க. இது ஹதீஸ்ல நம்ம படிக்கிறோம். அப்ப என்ன வழங்குது? பிள்ளைகள் என்றால் அது சரிசமமாக தான் பார்க்கணும். அதுல வேற்றுமை பார்ப்பது அது சரியில்லை என்பதை நாம புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்ல போனால் இது வந்து பிள்ளைகளை வந்து நாசமாக்குறதுக்கு தான் இது வந்து காரணமாக அமைவது தவிர மார்க்க அடிப்படையில் எல்லாத்தையும் சமமாக தான் ஆக்கணும். அதே மாதிரி இது குழந்தைகளில் இருக்கும்போது ஒரு பிள்ளை நல்லா வளர்ந்து நல்ல பெரிய பிள்ளை ஆகி பெரிய ஒரு 25 வயசு 30 வயசு கல்யாணம்னா ஆகுது. இப்போ தகப்பனார் என்ன செய்கிறாருன்னா, ஒரு பையனுக்கு கடை வச்சு கொடுக்குறாரு. இன்னொரு பையனுக்கு எப்போ நீ வந்து உனக்கு தான் நல்ல காசு இருக்குதுல்ல நீ பிழைச்சிக்க அப்படிங்கிறாரு. இப்படி வரும், எல்லா குடும்பத்திலும் இருக்கும். எவன் பாதிக்கப்படுகிறானோ அல்லது பொருளாதாரத்தில் எவன் பின்தங்கி இருக்கிறானோ அவனை வந்து என்ன செய்வாங்கன்னா, சரி நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுற, இன்னும் 1 லட்சம் ரூபா நீ பிழைச்சிக்க, ஏதாவது கடை வச்சு போல அப்படிம்போம். இன்னொருத்தன் வந்து நல்ல நிலையில் இருப்பான், நீ நல்ல தானப்பா இருப்பான், அவன் தானே கஷ்டப்படுறான், இவனுக்கு கொடுக்காம அவனுக்கு மட்டும் கொடுப்பாங்க. இது ஒரு கோணம். இன்னொரு கோணத்தில் நீங்கள் பாருங்களேன், நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம். ஒருத்தனை வந்து நல்லா படிக்கிறானா அவனை ஒரு இன்ஜினியராகவோ டாக்டரோ ஆக்கிடுவார். இன்னொருத்தன் ஒழுங்காக படிக்கலையா, ஒரு ஐடிஐ ஓடி முடிச்சுக்கப்பா, வேற என்ன செய்யறது, அவனுக்கு படிப்பு ஏறுது, உனக்கு படிப்பு ஏறல,
சரி உனக்கு எவ்வளோ முடியுதோ அதை படிச்சுக்க, அது பிறகு தொழிலை பார்த்துக்க அப்படின்றார். ஒரு வீட்டிலேயே அவர் அண்ணன் வந்து டாக்டர் இருக்கலாம், தம்பி வந்து 10th தான் பாஸ் ஆகியிருப்பார். அப்போ இந்த பாகுபாடு நம்மள்ட்ட இருக்க தான் செய்யுது. நம்ம பிள்ளைகளை சரியாக வைக்கணும்னா அவரை டாக்டர் படிக்க வச்ச மாதிரி சின்ன பிள்ளையும் டாக்டராக படிக்க வைக்கணும்ல. அவருக்கு 1 லட்சம் ரூபா கொடுத்து தொழிலை தொடங்குறதுக்கு சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் 1 லட்சம் ரூபா கொடுக்கணும்ல. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒன்று. எல்லா குழந்தைகளாக இருக்கும்போது எல்லாத்துக்கும் சரிசமமாக தான் கொடுக்கணும், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. வளர்ந்துட்டாங்கன்னு வைங்களேன், அவங்க தேவைக்கு ஏற்ப தான் கொடுக்க முடியும். தேவை இல்லாமல் ஒன்றுமே செய்ய முடியாது. தேவை என்ன? அவர் டாக்டர் படிக்கிறான்னா மண்டை வேணும்ல, மூளை வேணும்ல. அப்போ இவனையும் டாக்டர் படிக்க வைப்பேன், என் சின்ன பையனும் படிக்க வைப்பேன்னா அவன் தான் படிப்பே இல்லையே. 2 பேரையும் எப்படி சமமாக வைக்க முடியும்? எப்படி அவன் டாக்டரோ இன்ஜினியரோ படிச்சிட்டான்னா அதே மாதிரி இவனும் மார்க்கும் படிப்பில் நல்ல கவனம் இருந்தால் இவனையும் படிக்க வைக்கலாம். அப்போ இவன் படிக்க மாட்டான் அல்லது படிப்பு மண்டையில் ஏறலன்னா இவர் என்ன செய்வார்? தகப்பன் என்ன செய்வார்? தகப்பனுடைய கையில் அது இருக்குதா? அதுவும் இல்லை. அதனால இந்த ஒரு மேட்டர் இருக்குத, ஒரு பெருசா ஆனதுக்கு பின்னால ஒரு மெச்சூரிட்டினா வந்ததற்கு பின்னால அதுல வந்து ஏற்றத்தாழ்வு ஏற்றத்தாழ்வுனா வெறும்னா ஏற்றத்தாழ்வு இல்லை, தேவைக்கு கொடுக்கிறது. இது ஏற்றத்தாழ்வுன்னு சொல்ல முடியாது. ஒருவனுக்கு என்ன தேவையோ அந்த தேவை நிமித்தமாக நம்ம கொடுப்போம், இது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுடைய காலகட்டத்தில் ஃபாத்திமாவை திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. ஃபாத்திமாவை திருமணம் பண்ணி கொடுக்கும்போது ஃபாத்திமாவுக்கு தேவையான பொருளையும் கொடுத்தாங்க, திருமணம் ஆனதுக்கு இல்லை, அதுக்கு பின்னால அந்த பொருளையும் சேர்த்து கொடுக்குறாங்க. எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டா ஃபாத்திமாவும் கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு 4 பிள்ளைங்கள் இருந்தாங்கல்ல, ஃபாத்திமாவுக்கு கொடுக்கும்போதோ அல்ல உம்மு குல்சும் கொடுக்கும்போதோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டா கொடுக்கறது இல்லை. உம்மு குல்சும் கொடுத்தாங்கன்னா உம்மு குல்சும் மட்டும், அல்லது ஃபாத்திமாவுக்கு கொடுத்தாங்கன்னா ஃபாத்திமாவுக்கு மட்டும், இப்படி தான் இருக்குது, அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இது எதுக்கு? தேவையை அனுசரிச்சு. இப்போ ஃபாத்திமா வந்து ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே எனக்கு வந்து அரைச்சு கையெல்லாம் காய்ச்சி போயிடுச்சு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஏதாவது ஒரு இந்த அதாவது அடிமைகள், அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அடிமைகள் இருப்பாங்கல்ல, அந்த அடிமைகளில் ஒரு ஆளை தந்தாச்சுன்னா நான் அதை வைத்துக்கொண்டு என்னுடைய வீட்டு தேவைகளை வேலைக்கு நான் பயன்படுத்திக்கிடுவேன், ஏதாவது தாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அதில் என்ன செய்கிறாங்கன்னா கொடுக்கல. நீங்கள் சுப்ஹானல்லாஹ் சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் சொல்லுங்க, அதுவே உங்களுக்கு இதை விட சிறந்ததுன்னு சொல்கிறாங்க, நீண்ட ஹதீஸு. ஆனால் இப்படி ரசூலுல்லாஹ்ட்ட ஃபாத்திமா கேட்கும்போது ஃபாத்திமா இப்படி சொல்லியிருக்கணும், ஏம்மா உனக்கு தந்தா மற்ற பிள்ளைகளுக்கு 4 பேருக்கும் கொடுக்கணுமாம்மா, ஏன்டா ஒன்றுமே இல்லையே, உனக்கு தந்துடலாம் ஆனால் அவங்களுக்கும் அப்படி ரசூலுல்லாஹ் சொல்லலை. அதில் எப்படி இருக்குது? கேட்குறாங்க, ரசூலுல்லாஹ் அதை அங்கீகரிக்கிறாங்க, என்கிட்ட இருந்தால் தருமா அப்படிங்கிறாங்க. அப்போ அதனால் இது வந்து மெச்சூரிட்டியாக ஆனதற்கு பின்னால் அதாவது ஓரளவுக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு பின்னால அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை நிறைவேற்றலாம். இது ஒரு பிள்ளைக்கு வந்து 2 லட்சம் ரூபா கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு பிள்ளைக்கு 50,000 ரூபா போதுமாக இருக்கும், ஒரு பிள்ளைய வந்து டாக்டர் படிக்க வைப்போம், ஒரு பிள்ளைய வந்து இன்ஜினியராக படிக்க வைப்போம், இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். அதே மாதிரி பிள்ளைய திருமணம் பண்ணி கொடுக்கும்போது அந்த பிள்ளைக்கு ஏதாவது 1-2 நகை போடணும்னா அப்போ போட்டு கொடுப்போம், சீர் இல்லை, சீரை நான் சொல்லல, அது மார்க்கத்தில் கூடவே கூடாது, இதை மாதிரி செய்வோம். இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் போட்டுட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா எங்கே போய் நிற்கிறது? அது சாத்தியம் இல்லை. அதனால தேவையை அனுசரித்து பெரிய பிள்ளைங்களுக்கு அதாவது நல்ல நிலைக்கு வந்ததற்கு பின்னால தேவையை அனுசரித்து கொடுப்பது மார்க்க அடிப்படையில் அது தப்பு கிடையாது, அதை செய்யலாம். ஆனால் சின்ன குழந்தைகளாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு எல்லாரையும் சமமாக தான் பாகுபாடு இல்லாமல் தான் வளர்க்கணும். அதில் பாகுபாடுனா காட்டக்கூடாது. மார்க்க அடிப்படையில் அவ்வாறு காட்டுவது, சின்ன குழந்தைகள்கிட்ட பாகுபாடு காட்டுவது என்பது தப்பு, அது செய்யக்கூடாது.